ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கேஎம் சித்து விலாக்ஸ். இன்றைக்கி மார்னிங் ரொட்டீன் என்னென்னு பார்க்கலாமா? காலையில் எழுந்திரிச்சி சாப்பாட்டுக்கு அரிசி ஊற வச்சுருந்தேன், அதை அடுப்பில் வச்சாச்சுங்க. நெத்திலி கருவாடு குழம்புக்காக கருவாடை சுடுதண்ணியில் போட்டு வச்சுருக்கேங்க. அப்புறம் மண் சட்டியில் தான் இன்றைக்கி நம்ம சமைக்க போகிறோம். என்ன சமைக்க போகிறோம்னா நெத்திலி கருவாடு தொக்கு. நான் அதுக்கு மண் சட்டி அடுப்பில் வச்சு எண்ணெய் ஊற்றிட்டேங்க. எண்ணெய் சூடேற லேட் ஆகும், ஏன்னா மண் சட்டி இல்லைங்களா, அதனால் சூடேற லேட் ஆகுங்க. அதனால் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிட்டு சூடேறினதும் கடுகு சோம்பு எல்லாம் போட்டு பொரிய விட்டாச்சுங்க. அது பொரிஞ்சதுக்கப்புறம் கருவேப்பிலை போட்டாச்சுங்க. அதுவும் பொரிஞ்சதுக்கப்புறம் வெங்காயத்தை அள்ளி போட்டாச்சுங்க. வெங்காயத்தை அள்ளி உள்ளே போட்டுட்டு கொஞ்சம் நேரம் நல்லா வணக்கணுங்க. நல்லா வணங்கட்டும்னு கொஞ்சம் நேரம் வணக்கிக்கிட்டே இருந்தோங்க. வணக்கிக்கிட்டு முடித்ததுக்கப்புறம் வெங்காயம் கொஞ்சம் நல்லா வணங்கி வந்ததுக்கப்புறம் தக்காளியை எடுத்து போட்டுருவோங்க. தக்காளியை போட்டு வணக்கணுங்க. தக்காளியை போட்டு வணக்கும்போது தக்காளி வணங்குறதுக்காக கொஞ்சம் உப்பு போட்டுடலான்னு உப்பு போட்டாச்சுங்க. உப்பு போட்டு நல்லா பெரட்டிட்டோங்க. உப்பு மஞ்சத்தூள் எல்லாம் போட்டு நல்லா பெரட்டிட்டேங்க. தக்காளி நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் மிளகாத்தூள், வீட்டில் அரைச்ச மிளகாத்தூளுங்க, அதை நான் போட்டேன். ஏன்னா வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் தான் நாங்கள் யூஸ் பண்ணுவோம். புளிக்குழம்பு, கறி குழம்பு இது மாதிரிக்கெலாம் அந்த குழம்பு தான் யூஸ் பண்ணுவோம். குழம்பு தூள் போட்டாச்சுங்க. நல்லா வணங்கி எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வணக்கியாச்சுங்க. கொஞ்சம் நேரம் அப்படியே விட்டாச்சுங்க, ஏன்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு மசாலா நல்லா வேகணுன்றதுக்காக. அதுக்கப்புறம் எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நெத்திலி கருவாடெல்லாம் கழுவிட்டு அதில் போட்டாச்சுங்க. போட்டு 2 பெரட்டிட்டு கொஞ்சம் தண்ணி தெளிச்சிக்கலான்னு தண்ணி தெளித்து வேக விட்டுட்டாங்க. நல்லா வெந்துக்கிட்டு இருக்கட்டும்னு விட்டாச்சுங்க. எங்களோட மார்னிங் ரொட்டீன் கொஞ்சம் பிஸியாக தாங்க இருக்கும், ஏன்னா அவர் சீக்கிரமே கிளம்பணும்னு சொல்லுவார். அதுக்கப்புறம் அவர் மீன் எடுக்கிறதுக்காக போயிட்டாருங்க. நான் சாப்பாடெல்லாம் செஞ்சு வச்சுட்டு கிச்சனை பூரா க்ளீன் பண்ணலான்ட்டு செல்ஃபெல்லாம் துடைச்சிட்டு அடுப்பையும் க்ளீன் பண்ணலான்னு அடுப்புக்கும் தண்ணி தெளித்து எல்லாத்தையும் துடைச்சி வச்சுட்டேங்க. நல்லா நீட்டாக துடைச்சி வச்சுட்டு அப்புறம் என்னங்க, கிச்சனை க்ளீன் பண்ணியாச்சு. இன்னும் வீட்டை க்ளீன் பண்ணணும்ல. வீடு பூரா எப்படி இருக்குன்னு பாருங்கள். பூரா இறஞ்சி கிடக்கும். என் பையன் இருக்கானே, சும்மாவே இருக்க மாட்டாங்க. பூராத்தையும் இறச்சி போட்டுருவான். அதை எல்லாத்தையும் எடுத்துகிட்டு சோபாவை தட்டி விட்டுட்டு சோபா மேலே துணியை விரிச்சிட்டு வீடெல்லாம் குப்பையாக கிடந்ததுங்க. அதை கூட்டலான்னு கூட்டி பெருக்கிக்கிட்டு இருந்தேங்க. வீட்டை கூட்டி பெருக்கினதுக்கப்புறம் என்னங்க வேலை, பாத்திரம் கிடக்கும். பாத்திரத்தை விளக்கி வச்சுட்டு சாப்பிட்டு நானும் என் பையனும் ரெஸ்ட் எடுப்போம். அவ்வளோதான். பிடிச்சிருந்தா உங்களுக்கு லைக் பண்ணுங்கள்.